வணக்கம். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் ஐலாண்ட் பற்றி பேசுகிறதுக்கே நம்மளுக்கு போரிங்காக இருக்குது. ஏன்னா எப்ஸ்டீன் ஐலாண்டோட பின்னணியை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு பாட்காஸ்ட்டே நம்ம சேனல்லே பேசியிருக்கோம். அதே ஒரு ஃபுல் ஃபீச்சர் வீடியோ, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே பேசியிருக்கோம். பின்னணியில் என்ன நடந்துச்சு, யார் இந்த எப்ஸ்டீன், இவர் கூட யாரெலாம் இருந்தால், என்னென்ன ஸ்பெக்குலேஷன்ஸ்லாம் மறைக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதில் மறைக்கப்படுது, எத்தனை பேர் காப்பாற்றப்படுறாங்க, இன்னும் எத்தனை தலைகள் உருளுங்கிற மாதிரி ஏற்கனவே பேசியிருக்கோம். அது ஃபஸ்ட்டு வாட்டி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிற விஷயம் ரிலீஸ் ஆனப்போ, அதற்கப்புறம் திருப்பியும் பார்த்திங்கன்னா புது செட் ஆஃப் பிக்சர்ஸ்லாம் லீக் ஆகிருந்துச்சு. அதுக்கப்புறமும் பேசு அப்படின்னாங்க. அதை பற்றியும் ஒரு வாட்டி நம்ம பேசியிருந்தோம். இந்த வாட்டி இது வரைக்கும் வந்ததுலேயே பார்த்திங்கன்னா அதிகம் அப்படியான தகவல்கள் இப்போ தான் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் இப்போதைக்கு முடியவே முடியாது. நிறையா வருஷங்கள் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன் தெரியுமா? 3.5 மில்லியன் பேஜஸ் இருக்குது இதை பற்றினது. எல்லாருமே இந்த எப்ஸ்டீன் ஐலாண்டு, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே உடனே எப்ஸ்டீன் சின்ன பொண்ணுங்கள்லாம் ஒரு ஐலாண்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அங்கே செக்ஸ் பார்ட்டி நடத்தினார். ஸோ வர ஃபைல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏதோ செக்ஸ் வீடியோ ரிலீஸ் ஆகிடுச்சு, நியூட் ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஏதோ ஒரு பெரிய தலைவர் இல்லை ஏதோ ஒரு பெரிய செலிப்ரிட்டி இல்லை ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சின்ன பொண்ணு கூட இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோவோ வீடியோவோ வந்தால் தான் ஃபைல்னு நினச்சிட்ருக்காங்க. அது பெரும்பான்மையாக ஒரு பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கி இதை உலகத்தின் கவனத்தை ஈர்த்துது அப்படின்னு சொல்லலாம். பட் அதையும் தாண்டி நம்ம ஊர்லேயே பார்த்திங்கன்னா நீரா ராடியா டேப்ஸ், இது நிறைய பேர் மறந்துருக்கலாம். அந்த டேப்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் 2 விஷயம்ல நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வெளியில் வந்தது இல்லையா? அதே மாதிரி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது நிறையா மெயில்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கு, நிறையா டாக்குமெண்ட்ஸு அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நாட்டில் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுக்கு அமெரிக்காவுக்கு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, வேறு ஒரு நாட்டோட தலைவர் அதில் கலந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி விஷயம் கூட இன்சிடென்டெல்லாம் பார்த்திங்கன்னா மெயில்ஸ் மூலிமா பரிமாறப்பட்டது எல்லாமே எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஒன்று ஒன்றா வெளியே வந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிறப்போ எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் யாரா சம்மந்தப்படலை, இந்த 3.5 மில்லியன் பேஜஸில் பார்த்திங்கன்னா உலகத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா கண்டங்கள்லேருந்தும் ஏதோ ஒரு நாட்டில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வெளியே வந்துகிட்டே இருக்கோன்னா அந்தந்த ஊரில் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பற்றி திருப்பியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதன் மூலியமாக அது ரீசர்ஃபேஸ் ஆகிட்டே இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஊர்லேயும் பேசுபொருளாக மாறிடுச்சு. அப்படி தான் நம்ம ஊரில் நம்மளுடைய இந்திய பிரதமர் மோடி அவர்களோட ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக எல்லாருமே பேசினதுனால திருப்பியும் இந்தியாவில் ரீசர்ஃபேஸ் ஆகி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அண்ட் மோடி அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. மோடி அவர்கள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்துட்டார், மாட்டிக்கிட்டார், அவரை பற்றின ரகசியங்கள் வெளில வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. சென்சேஷனலைஸ் பண்ணப்பட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இது வரைக்கும் வந்ததில் அதிக செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக இதில் யாருக்குமே நியாயம் கிடைக்க போகிறதில்ல அப்படிங்கிறது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிறவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். எப்படி பார்த்திங்கன்னா ஜெயிலில் செவரேறி அந்த கம்பியை கடிச்சு சில பசங்களாம் தற்கொலை பண்ணிப்பாங்களா, அதே மாதிரி மர்மமான முறையில் தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னு சொன்னாலும் இவனுடைய சாவில் மர்மம் இருக்குது. பல பேரை காப்பாற்றுறதுக்காக இவனை போட்டு தள்ளிட்டாங்க அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான மக்கள் நம்புகிறாங்க. உதாரணத்துக்கு அந்த சார்லி கர்க் பார்த்திங்கன்னா தொண்டையிலே சுடப்பட்டு இறந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ அவங்களோட ஒய்ஃப் ஈஸியாக மூவ் ஆன் ஆகி போயிட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இதை அந்த கோணத்தில் பார்த்தாலே சார்லி கர்க்கோட டெத் அப்படிங்கிறதுல நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அவங்க ஒய்ஃப்க்கும் தெரியுங்கிற மாதிரி இப்போ ஒரு தியரியை ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பேசுவோம். அதே மாதிரி இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே ஒன் சைடடாக இருக்குது. ரொம்ப பிளாட்டண்ட்டான ஃபோட்டோஸு, உறுதிப்படுத்தும்படியான விஷயங்கள் இல்லாமல் ஒரு மாதிரி சந்தேகம் வரும்படியாகவே விஷயம், அதற்கு விடையளிக்கிற மாதிரி எதுவுமே வரவே மாட்டேங்குது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மேட்ரு இருக்குதுன்னு தெரியுது. பட் பெரிய கைங்கள்லாம் மிரட்டி பார்க்கறதுக்காக லைட்டாக ஒரு டீசர் மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறம் மெயின் பாம்பு எடுத்து வெளில விட மாட்டேங்கிறாங்க. அது என்னென்னா இதுக்கு பேர் ப்ராப்பர் பிளாக்மெயில். ஸோ இது மாதிரி ஒன்று இருக்குன்ற மாதிரி வெளில விட்டுட்டு அதற்கப்புறம் வெளில விடலாமா வேணாங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பில்கேட்ஸே இருக்கார் அப்படின்னா பில்கேட்ஸ் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பில்கேட்ஸோட ஒரு சாதாரண ஒரு படம் அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு போகிற மாதிரி விட்டுட்டு இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னா பில்கேட்ஸை எப்படி கட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் இல்லை பயமுறுத்தலாங்கிற மாதிரி இது மாதிரி எல்லா உலக தலைவர்கள், இது மாதிரி எல்லா பிஸ்னஸ் பீப்புள், ஹாலிவுட் செலிப்ரிட்டிஸ் எல்லாரை பற்றியும் லைட்டாக அப்படியே ஒரு டீசரை போட்டு நிறுத்திடுறாங்க. இப்படி அந்த பேட்டர்னை பார்த்தாலே பார்த்திங்கன்னா என்றைக்குமே இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் உண்மையாக என்ன இருந்துச்சு, இந்த மாதிரியான நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராது அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் தாண்டி இதில் ஆப்போசிட்டாக என்ன நடக்குதுன்னு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அந்த எப்ஸ்டீன் ஐலாண்டில் சிக்கி சின்ன பண்ணமானாங்களோ, யாரெல்லாம் அப்யூஸ் பண்ணப்பட்டாங்களோ, யாரெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா இல்லீகல் ஏஜில் கொண்டு போயிட்டு கடத்தி கொண்டு போனாங்களோ அவங்களுடைய முகம், அவங்களோட ஐடென்டிட்டி, பேர்,
இப்போது ஏன்னா இதெல்லாம் நடந்தப்போ பல பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுமியாக இருந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு நடுத்தர வயதுலையோ கொஞ்சம் மதியம் தாண்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்கேயோ ஒரு வாழ்க்கை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைச்சிட்டோ இல்லை மறந்துட்டோ வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விக்டிமாக கூப்பிட்டு இதை பற்றின உண்மைகள்லாம் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பேட்டி எடுக்கிறாங்க. பட் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இந்த விக்டிம்ஸோட பேர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து வெளியிடப்பட்டுகிட்டே இருக்குது. ஒரு சைட் டிரான்ஸ்பரன்சி இல்லை, இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விக்டிம்ஸோட பேர்லாம் வந்துகிட்டே இருக்குது. அப்படிங்கிறது அமெரிக்காலே வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக ஒரு பேசுபொருளாக வந்து போயிட்டுருக்கு. அந்த வகையில் இதை பற்றின உண்மை வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்போயுமே அதிகாரம் தரப்பில் வந்து சில பேரை வந்து பகடக்காயாக வந்து போட்டு கொடுத்துருவாங்க. சில பேரை வந்து பார்த்திங்கன்னா கேம் விளையாடி அது மூலிமா இன்னும் பெரிய வேலைகள்லாம் முடிச்சுப்பாங்க. அப்படிங்கிறதா அப்பாவிகள் தான் எப்போயுமே பாதிக்கப்படுவாங்க, இல்லை பாதிக்கப்பட்டவங்க தான் திரும்பியும் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் தெரியுது. இதில் இல்லாத ஆட்களோட பேரே இல்லைங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள், அவன் அப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாரை பற்றியும் வந்து கை காட்டிகிட்டு இருக்கிற இந்த எலான் மஸ்க் இருக்கார்ல, அவரை சம்மந்தப்பட்டே வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் வந்து நிறையா இருக்குது. ஸோ இந்த தலைவர் அந்த தலைவர்னா பாரபட்சம் பார்க்காம எல்லாரை பற்றியுமான தகவல் வந்து பார்த்திங்கன்னா எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் இது அப்படியே எங்கே நம்ம ஆள்கிட்ட, அதை நம்ம ஆள்னா நம்மளுடைய இந்திய பிரதமர், நம்ம இந்திய பிரதமர் மேலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விமர்சனம் இருக்குது, ஒரு பாசம் இருக்குது அவர் மேலே. இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம இந்திய பிரதமர் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாமல் உண்மையை நம்ம வந்து சொல்லணும். அந்த வகையில் மோடி அவர்களோட ஒரு குஜராத்தில் அவர் சிஎம்மாக இருந்தப்போ ஒரு வீடியோ அது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் இல்லை, அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ரீசர்ஃபேஸ் பண்ணி விட்றாங்க. அப்போ அவர் வந்து ஒரு கவுச்சில் உட்காந்துருக்காரு, வாங்க அந்த பெண்ணை வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு பெண்ணும் அவர் ஆண் கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து புகைப்படம் எடுத்துக்கிறாரு. அவங்க வந்து தோளில் கை போட்டுக்கிறாங்க. இதை வந்து திருப்பியும் ரீசர்ஃபேஸ் பண்ணிட்டு இது டீசர் தான், இது மாதிரி நிறைய விஷயங்கள் வெளில வந்துட்டே இருக்குது, இவரே அவங்க கூட நின்று ஃபோட்டோ எடுத்தார், எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் ஒரு பேர் வந்துச்சு தெரியுமா, மோடியை பற்றி ஒரு பெரிய உண்மையை வந்து உடைக்க போகிறோம், உலகமே அதிர்ச்சிக்குள்ளே ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க. நிஜமாகவே ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து நம்பிட்டாங்க. அவரை விரும்புவர்கள் வெறுப்பவர்கள் ஐயோ மோடிஜி சிக்கிட்டார் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தா, அதற்கப்புறம் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் மோடியுடைய பெயர் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம்பவத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனால் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து ஏதோ வந்து ஒரு ஆபாச படமோ இல்லை ஒரு ஏதோ இந்த மாதிரி ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா 2017 அவர் வந்து பிரதமராக ஆனப்போ வந்து பார்த்திங்கன்னா 2017 வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பயணம் போகிறாரு. அப்போது ட்ரம்ப் தான் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கார். அந்த சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா மோடி அவர்கள் ட்ரம்ப்புடைய இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆடியும் பாடியும் அங்கே இருந்தார். அதாவது டான்ஸ்ட் அண்ட் சாங் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டுருந்துச்சு. ஸோ உடனே எப்ஸ்டீன் ஃபைல்ஸு, இஸ்ரேலு, மோடி டான்ஸ்ட் அண்ட் சாங் எல்லாத்தையும் கணக்கு போட்டு வந்து பார்த்திங்கன்னா மோடி ஏதோ ஒரு கல்ட்டு கூட்டத்துக்கு போயிட்டு அங்கே எப்ஸ்டீன் ஐலாண்ட் மாதிரி ஏதோ ஒரு ரகசிய இடத்துல வந்து ஆடல் பாடலோடு ஏதோ ஒரு விஷயம் பண்ணார். இதை வச்சு வந்து ஒரு என்ன மாதிரியான ஒரு கதையை வந்து க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க கற்பனைக்கு இது பண்ணிட்டாங்க. பட் அந்த டான்ஸ்ட் அண்ட் சாங் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஊரில் சொல்லுவோம்ல, இவனோட ஆட்டத்துக்கு ஆடினான், அவனோட வாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் ஆடினான் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன் வந்து மகுடி ஊதுறானா அதுக்கு பாம்பு ஆடுதில்ல, அந்த மாதிரி வந்து ஒருத்தன் பேச்சை கேட்டு அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அவன் ஆட்டத்துக்கு வந்து ஆடினான், அவன் வழியில் போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அது. அதை தான் அந்த காலகட்டத்தில் ட்ரம்ப்புடைய அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாதிரி வந்து ஸ்பீச் ஒன்று பேசினார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலோட நேஷனல் ஆந்தம் ப்ளே பண்ணப்படுச்சு. அப்போ வந்து மரியாதை கொடுத்தாரு. இந்த மாதிரிலாம் எல்லா விஷயமும் டாக்குமெண்ட் பண்ணப்போ டான்ஸ் அண்ட் சாங் அப்படிங்கிறத வச்சே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை வந்து உருவாக்கிட்டாங்க. ஸோ மோடிஜி மேலே வந்து பார்த்திங்கன்னா அதாவது விமர்சனம் வைக்கணும்னா வந்து உண்மையாக வைக்கணுமே தவிர்த்து இந்த மாதிரி சும்மா வந்து ஏதோ கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, மசாலாவாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வரியை வச்சு நிறைய பேர் வந்து டெவலப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா புரளை கிளப்பி விட்ருக்காங்க. பட் பேசிக்லி இதுதான் வந்து மோடி அவர்களுக்கும் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய இப்போது நம்மளுக்கு கிடச்சிருக்க ஒரு தகவல். இதில் இந்த சுப்பிரமணிய சாமி அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவரெல்லாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ரவர்சியிலே வாழ்கிறவர். அவர் பிஜேபியில் இருந்துக்கிட்டே பிஜேபிக்கு எதிராக வந்து நிறைய கருத்துலாம் சொல்லுவார். அவர் ஏன் வெள்ளத்துக்கு போட மாட்டாங்கன்னு தெரியாது. மேபி அவரை பார்த்து பயமாக இல்லை அப்படியே கண்டுக்காம விட்டு அவர் பாட்டு போயிடுவார்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. அவர் வந்து சமீபத்தில் ஒரு நேஷ்னல் மீடியாவில் உட்காந்து பாருங்க வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்களோட அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் விஷயங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா பூதாகரமாக்க முயற்சி பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் பல தரப்பட்ட மீடியாக்களில் இதை வந்து பூம் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஏன்னா பாராளுமன்றத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸும் இதை கொண்டு வர வந்து ட்ரை பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதை பேசுபொருளாக்க ட்ரை பண்ணி இது வேறு மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு கிடைச்ச அந்த தகவல் வரைக்கும் பார்த்திங்கன்னா மோடிக்கும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்க்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் இது மட்டும்தான். ஆனால் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மோடி அவர்களை திருப்பியும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா
நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பல தொழில் அதிபர்கள் கூட வந்து அந்த ஐலாண்டுக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சில பேர்லாம் கேட்டிங்கன்னா, ஐயோ இவரா, அவர் ரொம்ப நல்லவராச்சே அப்படிங்கிற மாதிரியான பேர்கள்லாம் கூட இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அது அடுத்த செட் ஆஃப் இந்த லீக்ஸில் இல்லை ரிலீஸ்ன்னு சொல்லலாமா, அதில் வந்து பார்த்திங்கன்னா வெளில வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே யாரால் ஆதாயம் இருக்கோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டப்பட்டு அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே வந்து பாதுகாக்கப்படும். எஃபிஐக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் தெரியும். அதிகமாக ஒருத்தரோட பேர் வந்து இதில் அடிபட்டே இருக்குன்னா இன்றைக்கி வந்து ஒரு பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு. பட் அவரை என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரிக்கு இன்றைக்கி வந்து ஒரு லீடராக இருக்கிறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்தியா கூட ரீசெண்டாக ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடினார். நிறையா டேரிஃப் வந்து போட்டார், டேக்ஸ்லாம் போட்டார். அது இப்போது வந்து பார்த்திங்கன்னா மோடி மேலே இருக்க ஒரு மரியாதையில், இந்தியா மேலே இருக்க ஒரு பாசத்தில், ஒரு நட்புறவில் வந்து அந்த டேக்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து கம்மி பண்ணுறோம், வரியெல்லாம் வந்து ரொம்ப குறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல், இனிமேல் ரஷ்யா கிட்ட வந்து இந்தியா வந்து ஆயில் வாங்க மாட்டாங்கப்பா, வெனிசுலா கிட்டேருந்து அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து ஒரு பிக் பிரதர் மென்டாலிட்டியில் ஒரு விஷயம் சொல்லி இதனால் நாங்கள் டேக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய் விஷயங்களுக்கு உண்டான பொருட்கள்லாம் வந்து இந்தியா அமெரிக்காவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு டீல்னால நாங்கள் இந்த டேக்ஸை வந்து கம்மி பண்ணிட்டோம், இதை வந்து இமீடியட் எஃபெக்ட்டுக்கு வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு பக்கம் வந்து அமெரிக்கா இந்தியா மேலே போட்ட டேக்ஸை வந்து குறைச்சிருக்கு, இல்லை வந்து நிறையா வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல விஷயமாக பார்த்தாலும், வெக்கக்கேடான ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளோட கண்டத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு நேபரிங் கண்ட்ரியான ரஷ்யா கூட நம்ம என்ன மாதிரியான உறவு வச்சுக்கணும் அப்படிங்கிறத அமெரிக்கா டிக்டேட் பண்ண ட்ரை பண்ணுறது மட்டும் இல்லாமல், என்ன எங்கள் கிட்டேருந்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது டேக்ஸை குறைக்கிறது இல்லை. இந்த நேரத்தில் மோடி மேலே இருக்க மாதிரி இப்போ இந்தியா மேலே இருக்க ஒரு நட்புறவு அப்படிலாம் சொன்னாலும், இது ஒரு பிக் பிரதர் மென்டாலிட்டியில் இந்தியாவை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உலக அரங்கில் அசிங்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு செயலாக தான் வந்து பார்க்கணும். ஸோ உலக லெவலில் இப்போ வந்து ஒரு பேசு பொருளாக இது இருக்குது அப்படின்னாலும், இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவின் அந்த பிக் பிரதர் மென்டாலிட்டி தான் வந்து தெரியுது. எப்போ தான் வந்து திருந்த போகிறாங்களோ தெரில. இவங்க கொட்டத்தை அடக்கிறதுக்கு இந்த ஒரு கண்ட்ரி வந்து இவங்களோட பீட் பண்ணி எப்போ வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாகவே உலகத்தில் இருக்க பல பேர் மாதிரி ஒரு இந்தியனாக நானும் காத்துட்ருக்கேன். நன்றி.